வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குங்க. அதை பற்றின டீட்டெயில் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா என்டிபிசி லிமிட்டட்லேருந்து 2025க்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த போஸ்ட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷன் போஸ்ட்டுக்கு தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான கல்வி தகுதி பிஇ முடித்தவங்க பிடெக் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஓவராலாக பார்த்திங்கன்னா 400 வேகன்சி விட்டுருக்காங்க. ஸோ இது தமிழகம் முழுவதும் இருக்க ஆண் பெண் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா 1/3/2025 தாங்க அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, போஸ்டிங் எங்கே போடுவாங்க, இதுக்கான சேலரி பேக்கேஜ் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதான் பார்த்திங்கன்னா என்டிபிசி லிமிட்டட்லேருந்து வந்திருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். இந்த என்டிபிசி லிமிட்டட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது கவர்மெண்ட் வேலை தான். அதை பற்றின உங்களுக்கு சந்தேகம் எதுவுமே வேண்டாம். இந்த என்டிபிசி லிமிட்டட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்தியாவிலே பார்த்திங்கன்னா லீடிங் பவர் ஜென்ரேஷன் கம்பெனி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நியூ டெல்லியிலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு கீழே பார்த்திங்கன்னா தெரியும் என்ன மாதிரியான போஸ்ட்டுக்கு இவங்க எடுக்கிறாங்கன்னா அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷன் போஸ்ட்டுக்கு தான் எடுக்கிறாங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா 400 வேக்கன்சிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா உங்களோட கல்வி தகுதி நீங்கள் பிஇ அல்லது பிடெக் டிகிரி முடிச்சிருக்கணும். எந்த ஸ்ட்ரீமில் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் அல்லது எலக்ட்ரிக்கலில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் 40% ஆஃப் மார்க்ஸ் ஓவராலாக நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா மினிமம் 0லேருந்து 1 இயர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எதுலேன்னு பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்ரேஷன் அல்லது பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் பவர் பிளான்ட் வித் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி ஆஃப் 100 MW ஆர் மோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது கீழே பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப் பற்றின சம்மரி கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த மாதிரியான ஜாப் எப்படி ஒர்க்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற சம்மரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. அதாவது 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே செக் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கான சேலரி பேக்கேஜ், அதாவது சேலரி பேக்கேஜ் எவ்வளோ இருக்குன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா 55,000 உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் நீங்கள் ஏதாவது நைட் ஷிஃப்ட் பார்க்க வேண்டிய சூழ்நிலை அந்த நைட் ஷிஃப்ட்டுக்கான நைட் ஷிஃப்ட் அலவன்ஸுமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டி ஃபார் செல்ஃபு, சப்போஸ் 2 சில்ட்ரன்ஸ் உங்களுக்கு மேரேஜ் ஆனவங்கன்னா 2 சில்ட்ரன்ஸ் அண்ட் டிபெண்ட் பேரண்ட்ஸ் இருந்தால் பேரண்ட்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மெடிக்கல் அலவன்ஸுமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே கீழே பார்த்திங்கன்னா வேக்கன்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷனுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சினா டோட்டலாக 400 வேக்கன்சிஸ். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் சைடுமே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜென்ரல் கண்டிஷன்ஸ் என்னென்னா நீங்கள் இந்தியனாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட டிகிரி 40% ஆஃப் மார்க்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில ஜென்ரல் கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை படித்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போய் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்ளை பண்ணுறது, அது கூட என்னென்னலாம் அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே இந்த பேராவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்ஸ் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் 300 ருபீஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது நான் ரீஃபண்டபிள் அப்ளிகேஷன் ஃபீஸ் தான். அதே நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ்எஸ்எம் கேட்டகரிஸில் அண்டு பார்த்திங்கன்னா ஃபீமேல் கேட்டகரிஸ் எல்லா ஃபீமேல் கேட்டகரிஸ்க்குமே பார்த்திங்கன்னா ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி நீங்கள் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலிமா தான் பே பண்ண முடியும். அதுக்கான டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி 15/2/2025 ஓப்பன் ஆயிடுச்சுங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 1/3/2025 தாங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ளே யார் யாருக்கெல்லாம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் அண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து தெரியணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் அப்ளை லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.